ஃபவுண்டைன் ஸோ இப்போ இல்லை போல நைட்டு தான் ஆன் பண்ணுவாங்க. நம்ம இங்கே வந்து இப்போ அந்த டாப்புக்கு போக போகிறோம். ஸோ வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் இன் துபாய் சீரீஸ். வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் டு புர்ஜ் கலிஃபா டாப். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. துபாய் மாலை வந்து சுற்றி பார்த்துருக்கேன். பல சைட்லேருந்து பார்த்துருக்கேன். ஸோ துபாய் மால் அந்த ஃபவுண்டெயின் அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போது நம்ம வந்து எங்கே போகிறோம்னா புர்ஜ் கலிஃபா டாப்புக்கு போக போகிறோம். அண்ட் என்னோடய ஸ்லாட் வந்து 5:30. ஏன்னா சன்செட் டைமில் தான் வந்து இந்த டாப் வந்து அங்கேருந்து பார்க்குறதுக்கு சன்செட் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து நான் வந்து 5:30க்கு புக் பண்ணேன். ஏன்னா 6 to 6:30 சன்செட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நெட்டில் போட்டிருந்துச்சு. ஸோ நம்ம வந்து இப்போது டாப்புக்கு போகலாம். அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரைபாட் வந்து அலௌட் இல்லையா, ட்ரைபாட் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். செக்யூரிட்டி ரீசன்ஸ் அவருக்கு கரெக்டான ரீசன் தெரியல. பட் ஐம் ரியலி சாரி சார், யூ கேனாட் யூஸ் அப்படின்னாரு. சரி ஓகே, இவ்வளோ தன்மையாக சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நானும் ஆர்கியூ பண்ணல, பெருசாக எதுவும் கேட்டுக்கல. ஸோ ட்ரைபாட் யூஸ் பண்ணி ஃபோட்டோவோ வீடியோவோ எடுக்க முடியல. பட் இங்கே அலோவ் பண்ணுறாங்களா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். என்ட்ரி கொடுத்துட்டாரு. போங்க நம்பர் 3 நம்பர் 4. எதுக்கு இந்த நம்பர்ஸ் வச்சுருக்காங்கன்னு தெரில. ஓகே, டிக்கெட் வாங்கியாச்சு. வேலிட் ஃபார் 1 அட்மிஷன் அட் தி டாப். 31,400 மெட்ரிக் டன் யூஸ் பண்ணிருக்காங்க. Free Wi-Fi at the top of Burj Khalifa, at the top of சூப்பராக இருக்கு. லவ்லி.
சூப்பராக இருக்குது. இதோட ஷேடோ வீடு பாருங்க, டாப்பு. வா அப்பா, பயங்கரமாக இருக்குது வியூ இங்கேருந்து. பில்டிங் எல்லாம் குட்டி குட்டியாக தெரியுதுப்பா. ஆனால் நம்ம டாப்பில் இருக்கோமா, சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக வியூ இன்னும் ஒரு ஃப்ளோர் மேலே போனால் ஃபுல் வியூ தெரியும். அது இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அது போய் பார்ப்போம் கொஞ்ச நேரம் கழிச்சு. ஒரு கேள்வி தான் மைண்டில் ஓடிட்டுருக்கு, ட்ரைபாட் யூஸ் பண்ண விடுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு. ஒரு ஃபோட்டோவாவது எடுக்குண்டாடு, அநியாயம் பண்ணாதீங்களா. ஸோ ஃப்ரீ ஒய்ஃபைக்கு ஒரு கனெக்ட் பண்ணிவிட்டு சன்செட் டைம் பார்த்து 6:31 தான். இப்போ 5:44 தான் ஆகுது. 10 நிமிஷமாக இங்கே தான் உட்காந்துருக்கேன். ஏன்னா சன்செட் பார்க்குறதுக்கு தான் இங்கே வந்தது. சன் பாருங்க அடித்து நகர்த்துது. கொஞ்சம் காமானால் தான் மேல் ஃப்ளோருக்கு போய் சன்னை பார்க்க முடியும். சன்னோட அந்த ரேஸ் வருது. திஸ் இஸ் வை தே செட் சன்செட் பெஸ்ட் டைம். இதை தாங்க சொல்லியிருக்காங்க, இந்த சன்செட் எஃபெக்ட்னு வேறு லெவலில் இருக்குது. சீரியஸ்லி அந்த ரேஸ் அப்படியே தெரியுது. அமேசிங், அமேசிங், சூப்பராக இருக்குது. சன் தெரிஞ்சால் இன்னும் செம்மையாக இருக்கும். 124 பார்த்துட்டோம், இப்போ 125 போகும். ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. செட் ஆகும்போது இன்னும் செம்மையாக இருக்கும். வா வாவ். வணக்கம். அந்த ரேஸ் அப்படியே தெரியுது பாருங்க ஃபுல்லாக. சன் இன்னும் கொஞ்சம் நல்லா செட் ஆகுது. சூப்பராக இருக்குது ஆக்சுவலி. கண்ணாடி ரிஃப்ளெக்ஷன்றதுனால பிளர் ஆகுது. பாயிண்ட் மேலே ஜூம் பண்ணால் சன்செட் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்தது. பாருங்க, அதை காமிச்சா நான் தெரிய மாட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. டோட்டலி பர்த்னே சொல்லலாம். பட் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இது கிளாஸ் க்ளோஸ்டுன்றதுனால அந்த ரிஃப்ளெக்ஷனில் அந்தளவுக்கு கரெக்டாக தெரியல. இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் இஃப் இட் வாஸ் அன் ஓப்பன் டோர், ஐ மீன் ஓப்பன் ரூஃப் மாதிரி ஏதாவது. ஸோ அது ஒன்று தான். மற்றபடி வந்து டோட்டலி ஒர்த்துன்னு சொல்லுவேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸு. கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஏன்னா இன்றைக்கி தான் டே 1. இன்னும் 5 நாள் துபாயில் இருக்க போகிறேன், 5 நாள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். ஸோ பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் போடுற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். See you all in the next video.